அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய டிரைவர் கண்டக்டர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம பயிற்சி மையம் சார்பா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிரைவர் வேலைக்கு தேவையான பாடத்திட்டத்தையும் ஓட்டுநர் பணிக்கான பாடத்திட்டத்தையும் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில முதலுதவி பாடத்திட்டம் பகுதி 3 அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே பகுதி 1, 2 இரண்டுமே முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இது மாதிரி தொடர்ந்து வகுப்புகள் வந்து கூகுள் மீட் வழியாகவும் தினசரி காலையிலையும் இரவுலையும் கிடைக்கும். அதுல வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. ஸோ இப்போ வாங்க முதலுதவி பாடத்தை பற்றி பார்ப்போம். ஸோ முதலுதவி பாடத்தில் விபத்து ஏற்பட்ட பிறகு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 6 விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, விபத்துக்கு உள்ளானவரை சுற்றி நல்ல காற்றோட்டம் ஏற்பட வழிவகை செய்தல். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட்டமாக சேர்ந்து அந்த இடத்துல போய் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த விபத்துக்கு உள்ளானவருக்கு நிறைய காயம் பட்டிருக்கும். அப்போ காற்றோட்டம் இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால இப்போ நாம அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் கலைஞ்சு போங்க, கொஞ்சம் இடம் ஃப்ரீயா விட்டு நில்லுங்க, அப்பதான் வந்து அந்த அவருக்கு காற்றோட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து முதல் விஷயமா பண்ணணும். அடுத்தது, ஒருவேளை ஒரு விபத்து நடக்குது, அங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்களோட அழுகுரல் சத்தம் அந்த விபத்துக்கு உள்ளானவருக்கு ஒரு மிகப்பெரிய மனதளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நாம ஏதாவது சமாதானம் பேசணும். அவங்கள வந்து கொஞ்ச நேரம் அழாம இருங்க, அவருக்கு அழுதிங்கன்னா அவருக்கு இன்னும் பிபி அதிகமாகி ஏதாவது அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா போயிருங்க அப்படின்னு சொல்லிடணும் அவங்கள. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விபத்துக்குள்ளானவருக்கு நாம ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்தாதான் அவருக்கு வந்து சரி, ஓகே நமக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு மன ரீதியா அவர் தயாராவாரு. அடுத்து 3வது என்ன அப்படின்னா, விரைவாக மருத்துவரை தொடர்பு கொண்டு விபத்துக்குள்ளானவரின் நிலை பற்றி கூற வேண்டும். அப்ப ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் பண்ணி டாக்டர் பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களா, இல்லை 108 கூட பண்றோம்ல, அந்த மாதிரி பண்ணிடணும். அதை பண்ணிட்டு அவருடைய ஸ்டேஜ் என்னன்றத அந்த டாக்டர் டீம் கிட்ட நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்கள்ட்ட நம்ம சும்மா விபத்து நடந்துருச்சு உடனே வாங்க அப்படின்னா, அது என்ன மாதிரி அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்து வச்சிருப்போமா அப்படின்னு அவங்க வந்து சோதிச்சுக்கணும். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்ல போறவங்க தெளிவா அவங்க கிட்ட இதுதான் நடந்திருக்குது, இந்த இடத்துலலாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதனால இந்த 3வது விஷயத்த நம்ம பண்ணணும். அடுத்தது 4 என்ன அப்படின்னா, உயிர் அபாயமுள்ள காயங்களுக்கு முதலுதவியை முதல்ல அளிக்கணும். இப்போ ஒருவேளை நாம அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல அவருக்கு உயிர் அபாயமா இப்போ தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஒரு துணி எடுத்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும், தலையில கட்டு போட்டுட்டு அப்புறமா கை கால் அடியெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே தலையில அடிபட்டுருக்க நம்ம கவனிக்காம கை காலில் இருக்கிற அடிபட்டதை பார்த்துட்டு அதுக்கு கட்டு போட்டுட்டு இருந்தோம்னா தலையிலேருந்து ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்மளால அவரை காப்பாற்ற முடியாது. அதனால முதலுதவி அளிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சுனாலும் நம்ம என்ன பண்ணணும், எந்த காயத்தினால அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முதல்ல அதை பண்ணிட்டு அப்புறமா தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸை பார்க்கணும். ஸோ அடுத்தது 5வது பாருங்க, சுய நினைவு இழந்தவர்களுக்கு வாய்வழி எதுவும் தரக்கூடாது. இப்போ சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் சில பேருக்கு சுய நினைவு இருக்கும். அவங்களுக்கு நம்ம வந்து முகத்துல தண்ணி தெளிச்சோ இல்லைன்னா வாய் வழியா தண்ணியை கொடுத்தோ அவங்களோட ஹார்ட் பீட்டை ஓரளவுக்கு ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் சில பேர் வந்து எழுந்திருக்கவே முடியாது, அவங்க நம்ம எழுப்பினாலும் சுயநிலையில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து வாய் வழியா தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் உயிருக்கு அபாயத்தை தான் ஏற்படுத்தும். அதனால அதை பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, 6வது, அடிப்பட்டவரோட உடலுடைய வெப்பநிலை தரையில இறங்கிட்டு இருக்கும். அதனால மாற்று படுக்கைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி அவர் உடம்புல துணியை போர்த்தி தான் அந்த படுக்கையில படுக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா, அவரோட உடம்புல இருந்து ஒரு எப்பவுமே மனித உடம்புல ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலைக்கு கீழே நம்ம உடல் வெப்பநிலை இறங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வெப்பநிலையை உடம்புல தக்க வைக்கிறதுக்காக நம்ம மாற்று படுக்கையில் அவரை படுக்க வச்சு அது போர்வை ஏதாவது போத்தி அந்த வெப்பநிலையை அப்படியே கதகதப்பா வச்சிருக்கணும் அவரோட உடலை. ஸோ அப்பதான் வந்து அவரால் உயிர் பிழைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துல நம்மள மாதிரி ஒரு பப்ளிக் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான 6 விஷயங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.